வணக்கம். இன்னைக்கு பசித்திரு தனித்திரு விழித்திருங்கிற வள்ளலார் அருளிய அமுத மொழிய பத்தி தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இதுல என்ன நான் புதுசா சொல்ல போறேன்னு நினைக்காதீங்க. இதுல நிறைய ஆழமான கருத்துக்கள் உள்ளது. கண்டிப்பா முழுசா கேளுங்க. நான் இத 2 வகையா பிரிக்க போறேன். ஒண்ணு, இந்த உலகத்தோட லௌகீக வாழ்க்கையில முழுமையா ஈடுபட்டு வாழ்ற மக்களுக்காக என்ன அர்த்தம். அடுத்து, எல்லாத்தையும் தாண்டி ஆத்மானா என்ன, ஞானம்னா என்ன, அந்த தேடுதல்ல ஈடுபடுறவங்களுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்கும். இத பத்தி தாங்க நான் உங்ககிட்ட முழுமையா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். லௌகீக வாழ்க்கை. அது என்ன லௌகீக வாழ்க்கை? ஒரு வீட்ல அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்களுக்குன்னு குழந்தைங்க இருக்கும், படிக்க வைப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுக்கிடையில அவங்களுக்குன்னு நிறைய சின்ன சின்ன ஆசைகளும் வரும், பெரிய பெரிய கனவுகளும் இருக்கும். அதையும் நிறைவேற்றிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த பசித்திரு தனித்திரு விழித்திருல என்ன அர்த்தம் இருக்குன்னு தானே கேக்குறீங்க? நிறையவே இருக்குங்க. பசித்திரு, நாம என்ன பசியோடவா இருக்கணும்? அப்படி இல்லைங்க. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொன்ன மாதிரிதான், அரை வயிற்றுக்கு தான் சாப்பிடணும், கால் வயிறு தண்ணி, மீதி கால் வயிறு வாயுக்காக. அப்பதான் நமக்கு நல்ல செரிமானம் ஆகும். எப்பயுமே அரை வயிற்றுக்கு தான் சாப்பிடணும்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு சின்ன பசியோட தான் நம்ம இருக்கிறோம். அப்பதான் நம்மளோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இது மேலோட்டமான அர்த்தம். ஓகே. தனித்திரு, தனியா இருக்கிறதுனா முடியுமா இந்த காலத்துல? ஆமா, கண்டிப்பா முடியுங்க. கையில மொபைல் வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம தனியா இருந்துகிட்டே இருக்கலாம். ஒரு வைஃபை கனெக்ஷனோ இல்ல ஜியோ நெட் பேக்கோ இருந்துட்டா போதும். நம்மளை சுத்தி எத்தனை கூட்டம் இருந்தாலும் அவங்க இருக்கிறது கூட நமக்கு தெரியவே தெரியாது, மொபைல்ல நம்மளுடைய கவனம் இருக்கும்போது. அப்போ பாத்தீங்கன்னா அது தனிமைதான். அடுத்து விழித்திரு. எஸ், மொபைல் மொபைல் இருக்கும்போது நாம நைட் ஃபுல்லா முடிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். எங்க தூங்குறோம்? ஏதாவது வெப் சீரிஸ் பார்க்கணும் இல்ல கேம் விளையாடணும்னா அதெல்லாம் முடிக்காம நமக்கு தூக்கம் வந்துடுமா என்ன? அந்த அளவுக்கு விழிச்சுதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, தனித்திரு, பசித்திரு தனித்திரு விழித்திரு, இது உலக வாழ்க்கையில நம்மள மாதிரி இருக்க சாதாரண மனிதர்களுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். நல்லா கவனமா கேளுங்க. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு இல்ல வீட்டுல இருக்கிற கணவர்களுக்கோ இல்ல மற்றவங்களுக்கோ கரெக்டா டைம் ஆச்சுன்னா சாப்பாடு ரெடியா இருக்கும். காலையில 9 மணி பிரேக்ஃபாஸ்ட்னா அவங்க சாப்பிடணும், மதியம் 1 மணிக்கு லஞ்ச், அப்புறம் நைட் 8 மணிக்கு டின்னர். அவ்வளவுதான், அந்த டைம் படியே தான் இருக்கும். அவங்களுக்கு பசி வந்துச்சா வரலையா அதெல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லை. கரெக்டா அந்த டைமுக்கு சாப்பாடு இருக்கும், நாங்க சாப்பிடணும், அந்த மாதிரி தான். இதுல நமக்கு நல்லதா கெட்டதா யோசிச்சு பாருங்க. இன்னும் பாத்தீங்கன்னா சில பேர் குழந்தைங்களுக்கு பசினாவே என்னன்னே தெரியறதில்ல. ஏன்னா மணிக்கு கரெக்டான டைம்க்கு நீங்க சோறு போட்டுக்கிட்டே இருக்கீங்க, சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதீத பசினா என்ன, கோர பசினா என்னங்கிற அந்த ஃபீலிங் சுத்தமா குழந்தைங்களுக்கு இப்போ இல்லாமலே போயிடுச்சு. அதாவது அதுவும் ஒரு வகை ஃபீலிங். அந்த ஃபீலிங்க குழந்தைங்களுக்கு நீங்க கொடுக்கல அப்படின்னா அது உடம்புக்கு ஆரோக்கியம் கெடுதல் மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் கூட கம்மியாயிடும். எப்படின்னு சொல்றேன்னா, இப்ப நீங்க குழந்தைங்களுக்கு பசிங்கிற தன்மை நீங்க கொடுக்கவே இல்லை, வேலை வேலைக்கு கரெக்டான டைமுக்கு சாப்பாடு கொடுத்துறீங்க. பசிங்கிற உணர்வு சுத்தமா இல்லாத குழந்தைங்களுக்கு இன்னொருத்தவங்க பசியோட இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க, அவங்களுடைய மன வேதனை எப்படி இருக்கும்,
பசியால எப்படி துடிப்பாங்க அப்படிங்கிற அந்த எம்பத்தி, அந்த ஃபீலிங் சுத்தமா வராது. அந்த எண்ணம் வராததுனால அவங்க உதவி செய்யவும் மாட்டாங்க. அந்த குழந்தைங்க மனசுல அந்த ஹெல்பிங் டெண்டன்சி, தயை, கருணை, இந்த மாதிரி நல்ல குணங்கள் நீங்க வளரவே விடாம சிதைச்சறீங்க. அதுதான் உண்மை. அதனால குழந்தைங்களுக்கு பசினா என்ன, தாகம்னா என்ன அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காகவாவது லீவ் டைம்லயாவது அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. நல்லா பசிக்கும் போது சாப்பிட்டாதான் சாப்பாட்டோட ருசி, அருமை கண்டிப்பா தெரியும். அது மட்டும் இல்லாம அப்பதான் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அப்பதான் அது நல்ல உடம்புல செரிக்கவும் செய்யும். நீங்க பாட்டுக்கும் உண்டியல்ல காசு போடுற மாதிரி டைம்க்கு நீங்க சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உடம்புல அவங்களுக்கு, அதாவது அவங்க உடம்புக்கும் அவங்களுக்குமான கம்யூனிகேஷனை நீங்க பிரேக் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுமே அவங்க உடம்பு என்ன மாதிரி உணர்வை தருதுங்கிறத புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு பசிக்குதா எனக்கு மட்டும்தான் தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாது. எனக்கு இப்ப தண்ணி குடிக்கணும் போல இருக்கா எனக்கு மட்டும்தான் தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாது. ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்க டைம்க்கு அலாரம் வச்சு அந்த டைம்க்கு தண்ணி 2 லிட்டர் குடிச்சே ஆகணும், தினைக்கும் 4 லிட்டர் குடிச்சே ஆகணும்னு முக்கி முக்கி குடிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. அது ஆரோக்கியமும் இல்லை. பசி எடுக்கும் போதுதான் நல்லா சாப்பிடணும். பசி இல்லையா வயிற்ற காயதான் போடணும். ஏன்னா உள்ள வயிறு இல்ல மற்ற ஆர்கன்ஸ் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். கேப்பே கொடுக்காம நம்ம நப்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உடம்பு எப்படி ஆரோக்கியத்தை நோக்கி செல்லும்? நீங்களே சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. ஸோ நீங்க இந்த கம்யூனிகேஷன் கட் பண்றீங்கன்னு சொன்ன இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எனக்கும் என் உடம்புக்குமான கம்யூனிகேஷனை ஒரு அம்மாவோ அப்பாவோ இல்ல கணவனோ இல்ல மனைவியோ வந்து அவங்க இன்டர்ஃபியர் பண்ணி பிரேக் பண்ணும்போது எனக்கு அந்த உணர்வு இல்லாமலே போயிடும். நான் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எனக்கு எப்ப பசிக்கும்னா மத்தவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும், எனக்கு எப்ப தாக எடுக்கணும் மத்தவங்க சொல்லிதான் எனக்கு தெரியுங்கிற மாதிரி நிலைமை போயிடும். அப்ப உங்களுக்கு உடம்பு எதுக்கு, நாக்கு எதுக்கு, இல்ல பிரெயின் தான் எதுக்கு சொல்லுங்க? நீங்க தான் உங்க உடம்ப உங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும். பசினா என்ன, தாகம்னா என்ன, அந்த உணர்வு அது ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த பசி திறன்னு அவரு சொல்லியிருக்காரு இல்லையா வள்ளலார், அது நமக்காக மட்டும் இல்லை, அது மற்றவங்களுக்காகவும் தான். ஏன்னா நல்ல பசித்தவனுக்கு தான் சாப்பாட்டோட அருமை தெரியும். நல்ல பசியில துடிச்சவனுக்கு தான் இன்னொருத்தன் பசியில துடிக்கும் போது அவன் எந்த அளவுக்கு துடிப்பான், அவனுடைய வேதனை எப்படி இருக்கும் அப்படிங்கிற உணர்வு, அதாவது ஆத்மார்த்தமா உங்களால உணரவும் முடியும். அதுதாங்க பசித்திருங்கிறதுக்கான உண்மையான அர்த்தமே. அடுத்து தனித்திரு. மொபைல் இருக்கிறதுனால தனியா தான் இருக்கும், அது இல்லைங்க தனிமை. தனிமைங்கிறது நீங்க எடுக்கிற முடிவுல தனிச்சு இருக்கணும். நாம ஒரு விஷயத்த சாதிக்கணும் செய்யணுங்கும் போது பல பேர் தடங்கள் சொல்லதான் செய்வாங்க. ஏன் குடும்பத்துல இருந்து கூட பல எதிர்ப்புகள் வரதான் செய்யும். அந்த மாதிரி சில கட்டத்துல எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராம தனிச்சிருந்து நீங்க சிந்திக்கணும். எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்க சுயமா நீங்க அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வரணும். தனித்திருக்கும் போதுதான் உங்களால அந்த சிந்திக்கும் திறன் உங்களுக்கு அதிகமாகும். அப்போ உங்களால நல்லது எது கெட்டது எது, இது மற்றவங்க எல்லாருக்குமே உபயோகமா இருக்குமா இல்லையாங்கிற ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை உங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கு தனிமை ரொம்ப தேவை. அப்புறம் குடும்பத்தோட இருக்கும்போது தனிமை கண்டிப்பா தேவை. இது என்ன தனிமை குடும்பத்தோட இருக்கும்போது அப்படின்னு சொல்றீங்க? எனக்கு புரியுது. அதாவது இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே போறீங்க வரீங்க எல்லாமே ஓகே. ஆனா குடும்பத்தோட எப்படி தனிமையா இருக்க முடியும்? அதாவது அப்பா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும், தனிமையை ஸ்பெண்ட் பண்ணும், அம்மா கூட கொஞ்சம் தனியா ஸ்பெண்ட் பண்ணும்.
மனைவி கூட, குழந்தைங்க கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் தனித்திரு. ஏன்னா அவங்களோட நீங்க தனிச்சு அவங்க கூட நீங்க அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க தம் மனசுல இருக்கிறத வெளிப்படையா உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. நீங்களும் ஷேர் பண்ணிப்பீங்க. கஷ்ட நஷ்டத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த குடும்பத்தோட பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கு குடும்பத்தோட தனிமை கண்டிப்பா தேவைங்க. இது இன்னொரு தனித்திரு. அடுத்து விழித்திரு. விழிப்புணர்வோட இருக்கணும். தூங்காம இருக்கிறது இல்லைங்க. நாம எல்லாருமே சராசரியா 6 ல இருந்து 8 மணி நேரம் நல்லா தான் தூங்கிட்டு இருக்கோம். நைட்டு தூங்க முடியலனாலும் பகல்ல எப்படியாவது தூங்கிடுறோம் தான் சொல்லணும். ஆனா இங்க விழிப்புணர்வு எல்லா மனிதர்களுக்கும் கண்டிப்பா தேவை. கண்ணு விழிப்புணர்வோட இருக்கு. எப்படி? நம்ம கண்ணை நோக்கி ஒரு தூசி வருதா, இல்ல ஏதாவது பறந்து வருதா, பூச்சி வருதான்னா கண் இமை உடனே தன்னை பாதுகாத்துக்கும். அந்த மாதிரி விழிப்புணர்வு நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கணும். சின்ன சின்ன உயிரினங்கள் கூட தனக்கு வர ஆபத்தை முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்குது. தெரிஞ்சு விழிப்புணர்வோட அதை எப்படி காப்பாத்திக்கணும்னு முயற்சி பண்ணி தன்னை காப்பாத்திக்குது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வருமுன் காப்பதே சிறந்தது இல்லையா? அதே மாதிரிதான் விழிப்புணர்வோட நாம இருக்கும்போது பல பிரச்சனைகள்ல இருந்து நாம சுலபமா தவிர்க்கவும் முடியும், தடை செய்யவும் முடியும், அந்த பிரச்சனையில போய் சிக்கி கொள்ளாம இருக்கிறதுக்கும் முடியும். அதுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குமே விழிப்புணர்வு தேவை. சுய விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குடும்பமா வாழும் போதும் விழிப்புணர்வு ரொம்ப அதிகமா தேவைப்படுது இந்த காலத்துல. ஏன்னா நாம எல்லாருமே ஒரு சொசைட்டிக்காக, மக்கள், நம்ம சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளுடைய நண்பர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஏதோ ஒரு வகையில மத்தவங்களுடைய ஆசைகளை நம்ம நிறைவேற்றி தான் வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். நமக்காக நாம வாழ்ந்திருக்கோமா அப்படின்னா ரொம்ப கம்மி தாங்க. ஏன்னா ஒரு வயசு வந்துடுச்சு, 25 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் கல்யாணம் ஆயிடணும். அத சொந்தக்காரங்க, ஊர்ல இருக்கிறவங்க, நண்பர்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. வேலைக்கு போகவே இல்லையா, வேலைக்கு போயே ஆகணும். இந்த மாதிரி அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பயந்துகிட்டே அவங்க காட்டுற பாதையில தான் நாம எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அந்த ஓடுறத கொஞ்சம் நிறுத்திட்டு ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு நமக்கு என்ன தேவை, நம்மளுடைய லட்சியம் என்ன, நாம போகிற பாதை கரெக்ட் தானா, இந்த பாதையில இவங்க எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, இவங்கள மாதிரி நாமளும் இதே மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தா எப்பதான் நம்ம மாத்தி யோசிக்கிறது, நமக்கான லட்சியத்தை அடையிறது அப்படிங்கிற விழிப்புணர்வு நம்ம எல்லாருக்குமே தேவைங்க. நாம ஒரே குடும்பமா சந்தோஷமா வாழும்போது பலதரப்பட்ட மக்கள்கள், அதாவது உறவினர்களாகவோ, சொந்தக்காரங்களாகவோ, இல்ல மற்ற நண்பர்களாகவோ, ஏதாவது ஒரு வகையில நம்ம குடும்பத்துல ஒரு குழப்பம் வந்துகிட்டே தான் இருக்கும். அது நம்மளோட பர்சனல் விஷயத்த அட்டாக் பண்ற மாதிரியும் இருக்கும், இல்ல நம்மள அவமானப்படுத்துற மாதிரியும் இருக்கும், நம்மள இன்சல்ட் பண்ற மாதிரியும் இருக்கும். ஏதோ ஒரு வகையில அவங்க அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா நாம தான் சென்டர் ஆஃப் அட்டென்ஷனா இருக்கும். ஏன்னா நம்மள அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க செய்யாதத நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க முன்னேற்ற பாதையில போகாம நாம முன்னேறோங்கிறத அவங்க நமக்கு முன்னாடியே கெஸ் பண்ணிட்டாங்க. அதனால நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில முட்டுக்கட்டை போடணுங்கிறதுல அவங்க விழிப்புணர்வோட இருக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி நாமளும் இவங்க எத்தனை வகையில முட்டுக்கட்டை போட்டாலும், தடை சொன்னாலும், நான் என்னுடைய குறிக்கோள்ல இருந்து தவறவே மாட்டேன். எனக்கான லட்சியம் இதுதான். என் குடும்பத்துக்காக, எனக்காக, எங்களுடைய வருங்காலத்துக்காக நான் செய்யற நல்லது இது அப்படின்னு விழிப்புணர்வோட நீங்க ஒவ்வொரு செயலையும் செய்யணும். அடுத்தவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்க்கு நம்ம ஈஸியா ஆளாகிட்டோம் அப்படின்னா நீங்க ஃபுல் கண்ட்ரோலையுமே அவங்க கிட்ட கொடுத்துருவீங்க. அப்புறம்
உங்க லைஃப் எப்படி போகணுங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்க லைஃப் கண்ட்ரோலை நீங்க யாருக்கும் விட்டு கொடுக்காதீங்க. அந்த விழிப்புணர்வோட இருங்க. எந்த முடிவு எடுத்தாலும் சரி, கல்யாணமே பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க சுயமா விரும்புறீங்களா இல்லையா, இது அவசியமா இல்லையா, உங்க லட்சியத்துக்கு தடைய இருக்குமா இல்லையா, நீங்க உங்களையே பல கேள்விகளை கேட்டுக்கிட்டு தான் ஆகணும். அந்த கேள்விகளுக்கு நீங்க உங்க மனசாட்சிக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி பதில் சொல்லியே ஆகணும். அப்பதான் நீங்க அந்த பாதையை தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோ எந்த ஒரு ரிக்ரெட்டோ கண்டிப்பா இருக்காது ஃபியூச்சர்ல. அதனால விழிப்புணர்வோட இருந்து செயல்படுறது ரொம்ப அவசியம். அதனாலதான் வள்ளலார் பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு சாதாரண மக்களுக்கும் சிறப்பாவே சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லணும். இதே ஆத்ம ஞான தேடலோட இருக்கிறவங்களுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாமா? பசித்திரு தனித்திரு விழித்திரு. பசி, நாம் படிக்கிறோம் ஸ்கூலில், 12th முடிச்சாச்சு, அடுத்து காலேஜ் முடிச்சாச்சு, அடுத்து பிஜி. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு படிப்பு போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம முழுமையாக படிக்கிறோமானா கிடையவே கிடையாது. ஒரு சப்ஜெக்டை பற்றியே படிக்கிறோமா கிடையவே கிடையாது. ஆனால் இந்த ஆத்ம ஞானம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் தான். அதில் நிறைய கிளைகள் இருக்கு. ஆனால் அதை தேட தேட அது நமக்கு சந்தோஷத்தை மட்டுமே தான் கொடுக்கும். ஆனால் அந்த ஆத்ம ஞானத்தை தேடுறதுலையும் நமக்கு ஆர்வம் இருக்கணும் இல்லையா? எதையுமே ஆர்வத்தோட நம்ம கற்றுக்க ஆரம்பிச்சாதான் அதை நம்ம சீக்கிரமாக கிரகிக்க முடியும். ஒரு குழந்தைக்கு வரையறதுல ஆர்வம் அதிகம் இருக்கு அப்படின்னா அந்த கிளாஸ்ல கொண்டு போய் உட்கார வச்சோம் அப்படின்னா, சேர்த்து விட்டோம் அப்படின்னா நல்லா வரைய கற்றுக்குவோம். இன்னொரு குழந்தைக்கு பாட்டு பாடுறதுல விருப்பம் இருக்கு அப்படின்னா ஒரு பாட்டு வாத்தியார்கிட்ட கூட்டிட்டு போய் சேர்த்து விட்டா நல்லா பாட்டு பாட கற்றுப்போம். அதே மாதிரி தாங்க நமக்கு அறிவு பசி கண்டிப்பா தேவை. ஒரு தேடுதல் கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கு. எல்லா மனிதர்களுக்குமே இருக்கு. ஆனா சில மனிதர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில தன் கணவனுக்காக, தன் மனைவிக்காக, அம்மாக்காக, அப்பாக்காக, குழந்தைங்களுக்காகன்னு அவங்கள பத்தியே அதிகமா யோசிக்கிறதுனால அந்த தேடுதல்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்காங்களே தவிர அவங்களும் ஒரு நாள்ல கண்டிப்பா இந்த ஆத்ம ஞான தேடுதலுக்கு வந்துடுவாங்க. ஆனா இந்த தேடுதல்ல முதல் ஸ்டெப்ல இருக்கிறவங்களுக்கு குறையாத ஆர்வம் இருக்கணும். எவ்வளோ போட்டாலும் அந்த பசி அடங்கவே அடங்காதுங்கிற மாதிரி அடங்காத பசியோட அதை கத்துக்கிற ஆர்வம் இருக்கணும். அப்பதாங்க நீங்க தேடுறது உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும். அப்படி பசியோட இருந்தா நம்மளால தேட முடியுமா, கத்துக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியுங்க. ஏன்னா இந்த பசி உங்களுடைய ஆர்வத்தை தூண்டும், உள்ளுணர்வை தூண்டும், அதே மாதிரி உங்களோட சிந்தனை திறனையும் தூண்டும். இதை தூண்டும் போது எல்லாமே ஒன்றிணைந்து சேரும் போது பகவானோட அனுகிரகத்தாலும் மகான்களோட அனுகிரகத்தாலும் நீங்க தேட வேண்டியது உங்க முன்னாடியே வந்து தானா நிற்கும். இது பசிக்காக. ஞானத்தை தேடுறவங்க அந்த பசியோட இருக்கும்போதுதான் அந்த பசியை ஆத்துறதுக்காக வழியில மகான்கள் நம்மளை தேடி வருவாங்க. அதனாலதான் இந்த பூமியில பலவித மகான்கள் அவதரிச்சிருக்காங்க. மகா பெரியவா, ராகவேந்திர சுவாமிகள், வள்ளலார், எத்தனையோ மகான்கள், சங்கராச்சாரியார், இவங்க எல்லாருமே வந்து நம்ம லைஃப்ல நம்மளை தேடி வரணும் அப்படின்னா நாம அந்த பசியோட இருக்கணும். பசியோட இருக்கிறவனுக்கு தானே சாப்பாடு போடுவாங்க. உங்களுக்கு என்ன பசி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதானே அதற்கான உணவை தேடி வந்து போட முடியும். யோசிச்சு பாருங்க. நல்ல வயிறுல பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு தான் தேவை.
ஆனா அறிவு பசியோட இருக்கிறவங்களுக்கு ஞானத்தை அடைஞ்ச குருமார்களால தான் அந்த பசிய போக்கவே முடியும். அதுதான் பசித்திரு, தனித்திரு. ஞான தேடுதல் பாத்தீங்க அப்படின்னா என்னைக்குமே தனிதான். இதுல யாரும் உங்க கூட சேர்ந்தெல்லாம் வரமாட்டாங்க. நான் என் ஃப்ரெண்டோட சேர்ந்து பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறேன், குருவை பத்தி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா சான்ஸே இல்லைங்க. இந்த வழி ஒத்த பாதை மட்டும் இல்ல, ஒருத்தர் மட்டும்தான் நடக்கக்கூடிய பாதை. கூட சேர்ந்து எல்லாம் நடக்க முடியாது. இல்ல நான் என் ஃப்ரெண்டு தூக்கிக்கிட்டாவது நடக்கிறனாலும் முடியாது. ஏன்னா அந்த பாதை அப்படிப்பட்டதுதான். ஏன்னா நீங்க நண்பர்களோட சேர்ந்து இருக்கும்போது உங்களுடைய தனிமையா இருக்காது. ஞான தேடுதலை பத்தி நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் கொஞ்சமா தசை மாறி வேற டாபிக்கோட உங்களுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். அதனாலதான் இந்த விஷயத்துல தனியா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எல்லா குருமார்களும் சொல்லியிருக்காங்க. தனிமைக்கு அவ்வளோ சக்தி உண்டு. ஏன்னா தனியா இருக்கும்போது உங்களை யாருமே தேடி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் உனக்கு சரியாகாது, இல்ல செட் ஆகாது அப்படின்லாம் யாரும் பண்ண முடியாது. அதனால நீங்க தனித்து தான் இந்த பாதையில போய் ஆகணும். தனிமை கண்டிப்பா தேவை. நீங்க தனிமையா இருந்தேதான் ஆகணும்னு நீங்க விரும்பினாலும் சரி, விருப்பப்படலைனாலும் சரி, உங்களுடைய ஆத்ம தேடுதல்னால, குருவோட அனுகிரகத்தினால நீங்க தனிமைக்கு தள்ளப்பற்றுவீங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. உங்களை விட்டு பல நட்புகள் விலகி போயிடும், பல உறவுகள் விலகி போயிடும், பல சொந்தங்களும் விலகி போயிடும். யாரும் உங்ககிட்ட முன்ன போல வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வா, அங்க வா, இங்க வான்னு யாரும் கூப்பிட மாட்டாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்களும் ஆட்டோமேட்டிக்கா விலகி போயிடுவாங்க. நீங்க யாரையும் ஒதுக்கி வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. நீங்க யாரையும் தேடி போய் அவங்கள திருப்தி செய்யணுங்கிற அவசியமும் இல்லை. நீங்க தேடி போகிற பாதையில உங்களுக்கு துணையா உங்களோட குரு இருக்கும்போது உங்களுக்கு வேற எந்த ஒரு துணையும் தேவையில்லைன்னு தான் சொல்லணும். அதனால தனித்தே இருங்க. அடுத்து விழித்திரு, விழிப்புணர்வு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் இந்த விழிப்புல இருந்து தப்புனோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். இந்த பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான். மறுபடியும் பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படிங்கிற மாதிரி பழைய நிலைக்கே வந்துருவோம். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த சில விஷயங்களை நம்ம அடையணும்னு நம்ம போகும்போது சில கட்டுப்பாடுகள் நம்மளையே அறியாம நமக்குள்ள வந்துடும். உணவு கட்டுப்பாடு, அதாவது புலன்கள் கட்டுப்பாடு, தூக்க கட்டுப்பாடு, மூச்சு கட்டுப்பாடுன்னு நீங்க பல பயிற்சிகளை எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுல பிரேக்கிங் இருக்கவே கூடாது. அதுல விழிப்புணர்வோட இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுல வந்து நம்ம மனசு என்னைக்குமே வந்து குரங்கு மாதிரி தான் தாவிக்கிட்டே இருக்கும். பல எண்ணங்களை உங்க மனசுல கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் கொண்டு வர்றதுனால இதை நோக்கி போக சொல்லுதோ அப்படின்னு நீங்க உங்களையே ஏமாத்திக்காதீங்க. விழிப்புணர்வோட இருக்கணும். ஆதி காலத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்களா, நிறைய ஸ்டோரிஸ் பார்த்திருப்போம் இல்லையா. ஒரு முனிவர் நல்ல தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. பல தேவர்கள் வந்து அவரோட தவத்தை கலைக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை செய்வாங்க. அதே மாதிரி தாங்க நம்மளோட மனசும். நீங்க நல்ல பாதையில போகும்போது உங்களை திசை திருப்பதுக்காக பல தாட்ஸ் உங்களுக்குள்ள எழ ஆரம்பிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க, சப்ரஸ் பண்ணாதீங்க. அது படுக்க நடக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்க எந்த குருவை பிடிச்சிக்கிட்டீங்களோ இல்ல எந்த சுவாமியை பிடிச்சிக்கிட்டீங்களோ அவங்களோட திருவடிய முழுமையா பற்றி அவங்கள நினைச்சுக்கிட்டு அதை எல்லாத்தையும் தாண்டி வரணும். விழிப்புணர்வோட இருக்கணும். சில பேர் வந்து மிஸ்கைட் ஆயிடுவாங்க. அதாவது இது நமக்கு குரு வழி நடத்துறாரு போல இருக்கு அப்படின்னு அந்த பாதையில போக ஆரம்பிச்சிடுவாங்க. மனசுல ஒரு விஷயம் வரும், இல்ல விஷன் மாதிரி வரும், இல்ல கனவு வரும். அந்த கனவு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களை மிஸ்கைடு பண்ணிடும். ஓகே, நம்மளுக்கு குருவே சொல்லிட்டாரு, கடவுளே சொல்லிட்டாருப்பா, நம்ம இனிமே இதெல்லாம் சாப்பிடலாம், இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்க போயிடுவீங்க. அந்த மாதிரி நீங்க மிஸ்லீட் ஆகக்கூடாது. நீங்க அந்த மாதிரி சமயத்துல தான் விழிப்புணர்வோட இருக்கணும்.
நீங்க உங்களுக்குள்ள சொல்லிக்கணும், பரவாயில்ல அது அவங்களோட விருப்பமா இருந்தாலும் இப்போதைக்கு இது என் விருப்பம் இல்ல அப்படின்ட்டு மனச நீங்க திடமா வச்சிருக்கணும். இது உங்களுக்கு கடவுளோ குருவோ கொடுக்கக்கூடிய சோதனையாவும் இருக்கலாம். அதனால இந்த மாதிரி நேரத்துல விழிப்புணர்வோட இருக்கணும். ஏன்னா ஒரே ஒரு நிமிஷம் நீங்க ஆசை பின்னாடி போயிட்டீங்க அப்படின்னா நீங்க இதுவரைக்கும் சேகரிச்சு வச்ச அந்த ஞானம், அந்த அறிவு, அதோட இம்பாக்ட், அது எல்லாமே உங்களுக்கு சட்டுன்னு காணாம போயிடும். அதை நீங்க மறுபடியும் ரீகைன் பண்ணணும்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஆரம்பிச்சு ஆகணும். ஏன்னா உங்களுக்கு அது எல்லாமே மறக்கடிக்கப்பட்டுடும். ஏன்னா நம்மளோட பிரெயின் அப்படிதான் ஒர்க் ஆகுது. நாம நம்மளை எது அதிகமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ அதை நோக்கிதான் நம்மளுடைய சிந்தனைகளும் செயல்களும் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்க ஆன்ம தேடுதல்ல இருக்கீங்க இல்ல ஞான தேடுதல்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கான ரிசோர்சஸ், சொல்யூஷன்ஸ், இல்ல அதுக்கு தேவையான மனிதர்கள் எல்லாரும் உங்களை நோக்கி படையெடுத்து வருவாங்க. ஏன் குருக்களும் வந்துகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு கட்டத்துல மகா பெரியவா வரலாம், இல்ல ஒரு கட்டத்துல சாய்பாபா வரலாம், ஒரு கட்டத்துல ஸ்ரீ ராகவேந்திரர் வரலாம். இந்த மாதிரி எத்தனை ஞான குரு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஒவ்வொரு பஸ் ஸ்டாப் மாதிரி நீங்க போற வழியில ஒவ்வொரு ஸ்டாப்லயும் அவங்க உங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க, உங்களை நல்ல வழியில நடத்துறதுக்காக. அதனால அவங்க எல்லாரும் வரும்போது எல்லா குருவும் ஒரே குரு தான். அவங்களுடைய உடல் தான் வேற, இடம்தான் வேற, தவிர அவங்களுடைய எண்ணமும் செயலும் எல்லாமே ஒண்ணுதான். அவங்களுக்குள்ள இருக்கிறது எல்லாமே அந்த பரமேஸ்வரர் ரூபந்தான். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. எனக்கு மகா பெரியவா தான் பிடிக்கும், அவர் மட்டும் சொல்றதுதான் நான் கேட்பேன், மற்ற எந்த குருவும் பிடிக்காது அப்படிங்கிற இந்த எண்ணத்தை தயவு செஞ்சு உங்க மனசுல இருந்து எடுத்துருங்க. ஏன்னா உங்க வழியில உங்களுடைய மனதுக்கு, உங்களுடைய சூழ்நிலைக்கு, உங்களோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களை வழிநடத்ததான் உங்களுக்கான டீச்சர் வருவாங்க. எப்படி நீங்க ஸ்கூல்ல ஒரு குழந்தையை சேர்க்கும் போது எல்கேஜி படிக்கும்போது ஒரு டீச்சர், அடுத்த கிளாஸ்க்கு போகும்போது இன்னொரு டீச்சர், அதுக்கடுத்த கிளாஸ்க்கு போகும்போது இன்னொரு டீச்சர்னு வராங்களோ அதே மாதிரி தாங்க நீங்க இந்த ஞான தேடுதல்ல ஒவ்வொரு ஸ்டெப் நீங்க மேலோங்கி போக போக அதற்கான டீச்சர் வந்துகிட்டே தான் இருப்பாங்க, மாறி மாறி வருவாங்க. ஒரு சிலருக்கு ஒரே குருவே அமையலாம், ஒரு சிலருக்கு பல குரு அமையலாம். எப்படி அமைஞ்சாலும் என்ன, எல்லா குருவிலும் ஒரே பகவான் தான் இருக்காருன்னு மனசுல வச்சுக்கிட்டு அவங்க என்ன வழி நடத்துறாங்களோ அத நீங்க மனசார ஏத்துக்கிட்டு அந்த வழியில நீங்க போய்கிட்டே இருக்கணும். அந்த விழிப்புணர்வு உங்க மனசுல என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்கணும். இது இன்னொரு விழிப்புணர்வு. அடுத்து இந்த புலன்கள், நமக்கு இந்த ஆசைகள் எல்லாமே இருக்கும் இல்லையா, இந்த ஆசைகள் எல்லாமே அப்பப்ப தூண்டதான் செய்யும். நம்மளோட கைகள் கால்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்தந்த ஆசைகளை நிறைவேற்றுறதுல பழகி போயிடுச்சு. பழக்கத்துல இது எல்லாமே இதான் இந்த மசில் மெமரி இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தாங்க. இந்த பழக்க தோஷம் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும் நிறைய டைம் அந்த டைம்ல. அப்ப ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நீங்க அதுல மிஸ்கைட் ஆயிடக்கூடாது. அப்பயும் நீங்க விழிப்புணர்வோட இருக்கணும், விழித்திருக்கணும். அப்பதான் இந்த ஞான தேடுதல் முழுமையாகும். என்னைக்குமே எல்லாமே நமக்கு சீக்கிரமா கிடைச்சிருமானா கிடைக்காது. அதற்கான முயற்சி, பயிற்சி, குருவோட வழிகாட்டுதல் எல்லாமே தேவை. அதனாலதான் இந்த ஞான தேடுதல்ல பசியும் இருக்கணும், தனிச்சும் இருக்கணும், விழித்தும் இருக்கணும். இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க மகான்களுடைய வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வறண்டு கிடக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில வறண்ட நிலத்துல மழை பெய்யற மாதிரி நமக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். அந்த குளிர்ச்சி நம்மள நல்ல வழியில அழைச்சிட்டு போகிறதுக்காக மட்டும்தான். அதனாலதான் நம்ம நாட்டுல இத்தனை மகான்கள் எழுந்தருளி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்துல நம்மள வழி நடத்தி வந்துகிட்டே இருக்காங்க. அத மனசார ஏத்துக்கிட்டு நம்பி அந்த வழியில நம்ம போகணும். தேங்க்யூ.